மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, ரொம்ப எளிமையான முறையில் சிக்கன் வறுவல் எப்படி பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்தலாம் வாங்க. சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு இதை மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா அரைக்கிறதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அந்த வரமிளகாய் பச்சை மிளகாலாம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா பழுத்த தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்புறமா தக்காளி பழத்தையும் போட்டுடலாம். அப்புறம் நான் சொன்ன இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் இதில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இது கூடவே கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இதை நான் அரைச்சிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனில் சேர்க்க போகிறோம். சிக்கனில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, இதை 2 சேர்த்து இதை நல்லா நம்ம கையால் பிசைஞ்சு வச்சுக்குவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். 1/2 hour கழித்து மண் சட்டி நல்லா சூடான பின்னாடி இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடான பின்னாடி ஒரு 2 பிரிஞ்சலை, 2 லவங்கம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வெடிக்க விட்ட பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறோம். எல்லா சிக்கனும் இதில் சேர்த்துட்டு சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுக்குவோம். கேஸை சிம்லேயே வச்சுக்கலாம். நடுநடுவில் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருப்போம். இதோடைய இந்த வெங்காய தக்காளியுடைய பச்சை வாசனையும் நல்லா போகணும். அது வரைக்கும் இதை ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றுது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காய தக்காளியெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கேஸை சிம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக வரும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. சேர்த்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 3 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நுணுக்கி வச்சுக்குவோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக நுணுக்கி வச்சுக்குவோம். இதை இப்போ நல்லா ட்ரை ஆன சிக்கனில் கடைசியாக தான் நம்ம இதை சேர்க்கணும். சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மிளகு பூண்டு இதெல்லாம் சேர்த்தப்பட இன்னும் நல்லா வாசனையாக இந்த சிக்கன் இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான சிக்கன் வறுவல் இது. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த சிக்கன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல சமையலுடன் அடுத்த முறை மலர்ஸ் கிச்சன் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.